அதிகாரிகள் ஆட்சி நடத்தினால் அதிகாரிகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இவ்வளவு அமைச்சர்கள் தோற்றிருக்கிறார்கள், முதலமைச்சரை தோற்றிருக்கிறார். சுயமரியாதையை தூக்கி பிடிக்கின்ற ஒரு கட்சி அந்த மக்களை ஒட்டுமொத்தமாக நீங்க தற்குறி அப்படின்னு சொல்றது அவங்க சுயமரியாதையை கேள்வி கேட்கிற விஷயம் இல்லையா? முதலமைச்சர் மேல மக்கள் கோவம் இல்லை, ஆனால் இந்த திமுகவை ஆதரிக்கிற ஒரு ஈகோ சிஸ்டம் ஒரு இப்படிலாம் சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்துட்டாங்க இல்லையா, அது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அவை. டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர். மாற்றத்தை உண்டாக்கியவர்கள்லாம் ரொம்ப சாமானியர்கள் தான். எனக்கு தெரிஞ்ச முதலமைச்சர் உழைத்தது போல் திமுகவில் வேற யாருமே உழைக்கல. ஆனா அவருடைய ஸ்டைல் ஆஃப் கவர்னன்ஸ்ல ஒரு பெரிய ஃப்ளா இருந்துச்சு. ஒரு காங்கிரஸ் விஜயோட சேர்ந்திருந்தாங்கன்னா மெஜாரிட்டி வந்திருக்கும். மெஜாரிட்டினா அப்சல்யூட் மெஜாரிட்டி வந்திருக்கும். எந்த காம்பினேஷன்ல நீங்க விஜயை பொருத்தி பார்த்தாலும் விஜய் ஒரு மல்டிபிளேயர் எஃபெக்டை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அப்படின்றது தான் யதார்த்தம். தமிழ்நாட்டு களத்தை சரியாக கணித்த ஒரே பத்திரிகையாளர் அப்படின்னு பல பேரும் நேற்று ட்விட்டர்ல பேசிட்டு களம் மாறி இருக்கிறது அப்படின்றது தான். இதை உணராம தான் அரசியல் கட்சிகள் செயல்பட்டு கொண்டிருந்தாங்க. ரெகுலரா பிரச்சாரத்துக்கே போகாம ஒரு எலெக்ஷனே ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி அவங்க நினைக்க வச்சிட்டாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜயோடைய பாப்புலாரிட்டி, விஜயோடைய பிரச்சாரம் வீடுகளில் நடந்துச்சு, தெருக்களில் நடக்கல. குறிப்பாக இந்த பெண்கள் மத்தியில் விஜய்க்கு ஏன் இவ்வளவு ஆதரவு அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. நான் சொன்னது என்னன்னா, நாங்கள் விஜயை எங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தரை பார்க்குறோம். சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல். வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நாம் சந்திக்க இருப்பது பத்திரிகையாளர் திருமிகு ஷபீர் அஹ்மத் அவர்கள். சார் வணக்கம். தமிழ்நாட்டு களத்தை சரியாக கணித்த ஒரே பத்திரிகையாளர் அப்படின்னு பல பேரும் நேற்று ட்விட்டர்ல பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க, தாவேக்காவுக்கு ஒரு பயங்கரமான ஆதரவு அலை இருக்கு, விஜய் அவர்கள் முதல்வராக கூட வாய்ப்பு இருக்கு, திடீர்னு அலை அடிச்சதுன்னா என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது உங்களுடைய நீங்கள் வெளிப்படுத்திய வார்த்தைகள். எல்லாரும் கணிக்க தவறினாங்க. எந்த இடத்துல இருந்து நீங்க கணிக்க ஆரம்பிச்சீங்க? இல்ல, நீங்க விஜயுடைய வருகை தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் அப்படின்றது என்னுடைய ஆழமான ஒரு நம்பிக்கையா இருந்துச்சு. நான் முதல்ல இருந்தே. அதுக்கப்புறம் விஜயை ஒரு திரை நட்சத்திரமா மட்டும் நம்ம பார்க்கறது அப்படின்றது அது மேலோட்டமாக நம்ம பார்க்கக்கூடிய. விஜயுடைய இம்பேக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸ், அதுக்கப்புறம் அவர் ஒரு கட்டமைப்பை கீழே உருவாக்கி வச்சிருக்காரு. அது ரொம்ப இன்விசிபிளா தான் இருக்கு. நீங்கள் அந்த கட்டமைப்பு அவங்கெல்லாம் எப்போ வெளியே வருவாங்கன்னா, விஜயோட படம் வெளியே வரும்போது எல்லாரும் வெளியே வருவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பேக் டு பேஸுக்கு போயிடுவாங்க. பேக் டு பேஸ், அவங்களுடைய பேஸுக்கு போயிடுவாங்க. அப்போ எனக்கு விஜயுடைய மக்கள் இயக்கம் பண்ணியிருக்கக்கூடிய வேலையெல்லாம் நான் இந்த ஃப்ளட் ரிப்போர்ட்டிங்கில் நம்ம போனோம் இல்லையா, வட சென்னையெல்லாம் போகும்போது எனக்கு நிறைய பேர் சொன்னது என்னென்னா, விஜய் கட்சியிலேருந்து ஆளுங்க வந்தாங்க, விஜய் மக்கள் இயக்கத்துலேருந்து ஆள் வந்தாங்க, முட்டை பால் பிரெட் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அதே மாதிரி கோவிட் சமயத்துலேயும் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த வேலை அவங்க தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில் பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அதை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கோம். பண்ணும்போது விஜய் ஒரு விஷயம் ஆரம்பத்துலேருந்து ப்ரூவ் பண்ண நினச்சது என்னென்னா, அவருக்கு ஒரு ஆதரவு இருக்கிறது, ஆட்கள் இருக்காங்க அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப முன்னாடி விஜய் கட்சியெலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய ஆதரவாளர்கள் பல பேர் இந்த மாதிரி முக்கியமான தலைவர்களுடைய பிறந்த நாள், இறந்த நாள், இந்த மாதிரி நிகழ்வுகள் போது நீங்கள் மக்கள் மத்தியில் தென்படும் வகையில் நீங்கள் போய் மாலை போடுங்க அப்படிலாம் ஒரு சில ஆக்டிவிட்டிலாம் அவர் கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ பேர் அவர் சொல்கிறாருன்றதுக்காக அவ்வளோ பேர் அந்த நிகழ்வுகள் எல்லாம் கலந்து கொள்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அதை ட்ராக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது, உள்ளாட்சி தேர்தலையே இல்லை உள்ளாட்சி தேர்தல்லாம் ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு தலைவருடைய பிறந்தநாள் இந்த சிலைக்கு மாலை போடுறதுக்கு ஆனந்த் வராரு அப்படின்னா அவ்வளோ பேர் வராங்க. அப்போ இது எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல இவங்க ஆர்கனைஸ் ஆகிருக்காங்க, ஏதோ ஒரு இடத்துல இவங்களுக்கு அந்த இம்பேக்ட் இருக்குது அப்படின்னா. அதுக்கப்புறம் 3.5 வருஷத்துக்கு முன்னாடி விஜயெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜான் ஆரோக்கியசாமியை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சி அவர் பேசும்போது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் விஜயோடைய இம்பேக்ட் என்ன, அவருடைய கல்ட்டு, அவருடைய ஃபேன் பேஸு, அவர் ஒரு கல்ட் லீடராக அவர் இருக்கார் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு 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 லீடர்ஷிப்புக்கான அந்த சயின்ஸை அவர் படிச்சிருக்காரு.
அதை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன விஷயங்கள் என்னன்னா, விஜய் அரசியலுக்கு வராரு அப்படின்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து இந்த சின்ன கட்சிகள்லாம் வந்து முதல்ல அது வந்து பெரிய அளவில் இம்பேக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் தமிழக களத்தில் ரஜினிகாந்த் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு 96ல். அதுக்கப்புறம் கமல்ஹாசன் மற்றவர்கள்லாம் வந்தாங்க. இவங்கெல்லாம் கிரியேட் பண்ண இம்பேக்டை விட பெரிய இம்பேக்டை வந்து விஜயால் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட அவர் பேசின விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஏடிஎம்கேக்கு அது வந்து ஒரு பெரிய ஆபத்தாக கூட முடியும். ஏடிஎம்கே வந்து ஒரு டிக்ளைன், பார்ட்டி ஆன் டிக்ளைன் அப்படின்ற மாதிரி ஒரு மோடில் அது இருக்குது. நீங்கள் எம்ஜிஆர் எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷனை, சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவை அவர் உருவாக்குனாரோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டிஆரால் அதை பண்ண முடிஞ்சு, விஜயால பண்ண முடிகிற அளவுக்கு அந்த பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னும் போது என்னால் அதை நம்ப முடியல. இங்கே பொதுவெளியில் ஒரு விமர்சனமாக மட்டுமே இருந்தது, அப்படிலாம் ஒன்றும் மாற்றத்தை தேடலை அப்படிங்கிற பார்வை இருந்தது. திமுக அதிமுக மாதிரியான திராவிடியன் பார்ட்டிஸ் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இவர் மேபி 2031 வாய்ப்பு இருக்குது, 26லாம் வாய்ப்பே இல்லை, அவர் களத்துக்கே வேகமாக வரல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லிருந்தாங்க. அது எந்த இடத்துல மாறுனுச்சு? ஜான் சொன்ன விஷயங்கள் நான் கேட்டதுக்கு பிறகு நம்ப முடியல. நீங்கள் வந்து ஒரு விஜயகாந்த் வந்தார். எஸ், விஜயகாந்தோடைய அரசியல் பிரவேசத்தை நம்ம பார்த்துருக்கோம். அவருடைய மேலே போனதையும் பார்த்துருக்கோம், கீழே இறங்கினதையும் பார்த்துருக்கோம். அப்போது விஜயால் வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்றத என்னால் வந்து இந்த கட்சிகளுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும் அப்படின்றதெல்லாம் என்னால் அதை வந்து உண்மையிலேயே வந்து அதை நம்ப முடியல. நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்படிங்க முடியும், என்னங்க பேசுகிறீங்க அப்படின்னா, நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் நடக்கும்போது நடக்கும். அப்போ அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும்போது நாம் வந்து மறுபடியும் இதை எங்கே வெரிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, அரசியல் களத்தில் இல்லை, நம்ம மறுபடியும் கீழே போகிறோம். மக்கள்கிட்ட போய் பேசும்போது நம்ம வந்து ஒரு எலெக்ஷன் டூரில் போய் மக்கள்கிட்ட பேசலை. நான் தொடர்ந்து போகக்கூடிய இடங்களில் என்னுடைய காலேஜ் மேட்ஸை சந்திக்கும் போது, ஸ்கூல் மேட்ஸை சந்திக்கும் போது, குரூப்ஸில், ஃபேமிலிஸில் எல்லார்ட்டையும் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது விஜயுடைய வருகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், அரசியல் பேசாத ஃப்ரெண்ட்ஸ் அரசியல் பேசுகிறாங்க, விஜயோடைய தாக்கம் எப்படி இருக்கும், என்ன இருக்கும். பல பேர் அதை டிஸ்அக்ரி பண்ணுவாங்க, பல பேர் அதெல்லாம் ஒரு பெரிய தாக்கம் இருக்காதுன்னுவாங்க. அதே போல் நம்ம வந்து அரசியல் ரீதியாக நம்ம வந்து பல பேர்கிட்ட பேசுகிறோம் இல்லையா. அப்போ அவங்களுடைய டிஸ்கஷன் எல்லாமே வந்து விஜய் 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 சுற்றி தான் எல்லாமே மாறுது அப்படின்னும் போது பல பேருக்கு வந்து அந்த 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 ஒரு மாற்றம் நிகழ்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் கிரவுண்ட்லேயும் நம்ம அதை வந்து சென்ஸ் பண்ணும்போது ஒரு கட்சி வருது அப்படின்னும் போது அதோடைய எதிர்பார்ப்பு கூடிக்கிட்டே போகுது. நீங்கள் முதல்ல என்கிட்ட பேசும்போது ஒருத்தர் தான், ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் தான் என்கிட்ட பேசினார், விஜய்லாம் 2% கூட தாக்கு பிடிக்க மாட்டார், அவர் 2% தாண்டினாலே பெரிய விஷயம், அவரை பற்றிலாம் யாருமே கண்டுக்கல அப்படின்னாரு. நானே ஆச்சரியப்பட்டு, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னேன். இல்லை நாட் மோர் தென் 2% ஆர் 5%, அவ்வளோதான். விஜயகாந்தை விட அவருடைய இம்பேக்ட் கம்மியாக இருக்கும், அவருக்கு அவ்வளோ பெரிய செல்வாக்கெலாம் இல்லை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அதே நபர் வந்து சமீபத்தில் பேசும்போது ரிசல்ட்டுக்கு முன்னாடி தான் ஒரு 20%, 25 கூட கிராஸ் பண்ணால் பெரிய விஷயம்ப்பா, அது ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னாரு. அப்போ எந்த அளவுக்கு அது ஒரு மாற்றம் வந்து அந்த ஒரு குறைஞ்ச கேப்பில் நடந்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ மக்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அவருக்கு. அண்ட் விஜயுடைய கனெக்ஷன் வந்து குறிப்பாக இந்த பெண்கள் மத்தியில் விஜய்க்கு ஏன் இவ்வளவு ஆதரவு அப்படின்றத என்னால் வந்து புரிஞ்சிக்கவே முடியல. நம்ம யார்கிட்ட போய் பேசினாலும் ஒரு 2-3 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம மாற்றம் வரணும்ப்பா, ஏன் நம்ம வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க. அப்போ இந்த கனெக்ஷன் எங்கேருந்து வருது, விஜய் மேலே அந்த அளவுக்கு என்ன நம்பிக்கை வருது அப்படின்னா, எனக்கு வந்து நான் ஏற்கனவே பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். கோரா ஃபுட் ஹவுஸில் வந்து சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது ஒரு அம்மாட்ட பேசினேன், 50 வயசு அவங்களுக்கு. சொன்னது என்னென்னா, நாங்கள் விஜயை வந்து எங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தரை பார்க்குறோம் அப்படி. நீங்கள் அந்த எமோஷ்னல் பாண்ட் வந்து ஒரு லீடர் உருவாக்கியிருக்காரு, அதை வந்து திரைத்துறையில் அவர் உருவாக்குன அந்த ஒரு பாண்டை அதை அப்படியே அவர் வந்து அரசியலுக்கு கொண்டு வராரு. அது அரசியலுக்கு நகர்த்தும் போது இவர் வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற எண்ணம் வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. இவர் தான் மாற்றம், இவர் தான் கொண்டு வரணும் அப்படின்ற விஷயத்த அவங்க வந்து உணர்றாங்க, அதை அவங்க வந்து பிரதிபலிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதை உறுதியாக சொல்கிறாங்க. எங்களை மாதிரி பல பெண்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னும் போது நான் அவங்ககிட்ட கேட்டது என்னென்னா, என்ன கனெக்ஷன் உங்களுக்கு, விஜயை ஏன் அவ்வளோ நம்புறீங்க அப்படின்னா, அவர் வந்து என் குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்குறேன், நான் அவருடைய படங்களை பார்த்து வளர்ந்துருக்கேன், ஸோ இந்த சென்டிமெண்ட் வந்து எங்களுக்கு விஜயோட இருக்குது, அண்ணனாக பார்க்குறோம், பிள்ளையாக பார்க்குறோம், தம்பியாக பார்க்குறோம் அப்படின்ற அந்த சென்டிமெண்ட் இருக்கு இல்லையா. இது வந்து பொலிட்டிக்கலாக இது கிடையாது,
இது பாலிடிக்ஸையும் தாண்டி நீங்க ஏதோ ஒரு விஷயம் சொன்ன மாதிரி இருக்கு, ஒரு அவர் connection. மாநாட்டுல பேசின விஷயங்கள், அரசியல் கட்சி ஆரம்பிச்ச காலம், அந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போதும் இந்த எலெக்ஷன்ல பெரிய இம்பாக்டா இருக்க மாட்டாரு. ஆனா ஒரு விஜயகாந்தை விட டபுள் மடங்கு வாங்குவாரு, ஒரு 20% வரலாம், 25% வரலாம்னு பேசினாங்க. ஆனா 100 தொகுதிகளுக்கு மேலாக 108 தொகுதியில வெற்றி, 35% எம்ஜிஆர் அவர்கள் வாங்கின வாக்கை விட அதிகம். இந்த அளவுக்கு வரதெல்லாம் அப்பயே நீங்க யூகிக்க முடிஞ்சதா நீங்கன்னா லைக் ஃபீல்டுக்கு போகும்போது? இல்ல, அந்த ப்ராசஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2.5 வருஷமா அது வந்து எனக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கு. போகக்கூடிய இடங்கள்லாம் இது வந்து ரொம்ப நம்ம வந்து நம்மளால அதை கண் கூட பார்க்க முடியுது. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, நம்மளுடைய சர்க்கிள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார்ட்டையும் பேசும்போது ஒரு தாக்கம் அப்படின்றது உருவாகி. ஏன்னா நீங்க ஜானவர்களை குறிப்பிட்டீங்க, அந்த ஒரு டிஸ்கஷன் விஷயத்தை குறிப்பிட்டனால கேட்குறேன். அதே ஜானவர்கள் வேற சிலருக்கும் முதல்வராக்குவதற்காக இல்ல கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக வேலை பார்த்திருக்காங்க. அங்க எல்லாம அவர் இதை ஃபீல் பண்ணி தானே வேலை பார்த்திருப்பாரு. அங்க நடக்காது என்ன நடக்குது? நீங்க இங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. அன்புமணி அவர்களுக்கு, சீமான் அவர்களுக்கும் ஒரு ஒர்க் பண்ணிருக்காங்க. நீங்க அன்புமணி அவர்கள், உங்களுக்கு அன்புமணி அவர்களுடைய ஒரு இமேஜ் அப்படின்றது வேற, ஆனா அந்த கட்சியோடைய இமேஜ் அப்படின்றது வேற. அந்த கட்சிக்கு இன்னும் வந்து ஒரு பொதுவெளியில எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு கட்சி அது இல்ல, ஒரு சாதிய மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்றதா அந்த கட்சியோட தோற்றம். அந்த மாதிரி ஒரு கட்சிக்கு ஜான் ஆரோக்கியசாமி வந்து 2021 அவர் வந்து 2016 அவர் வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு அன்புமணியை ஒரு பிராண்டிங் பண்ணி ஒரு லீடரா கொண்டு வந்து பல பேர் பேசக்கூடிய அளவில் கொண்டு வந்துட்டாரு. அது அன்புமணி ஒரு ரீச், அவ்வளவுதான். ஸோ ஒரு அன்புமணிக்கே வந்து ஜான் ஆரோக்கியசாமியால இவ்வளவு பண்ண முடியுது அப்படின்னும் போது, விஜய் அப்படின்றது வந்து ஒரு பெரிய பிராண்ட். விஜய் அப்படின்றது வந்து ஒரு குளோபல் லெவல்ல வந்து அறியப்படக்கூடிய ஒரு பெரிய பிராண்ட். அப்போ அவருடைய வீச்சு அப்படின்றது இன்னும் அதிகமாக இருக்கிறது, அவருடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கிறது. நீங்க வந்து பல இடங்கள்ல அரசியலே பேசாத நபர்கள்லாம் வந்து அரசியல்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க, அரசியலை கூர்ந்து கவனிக்கிறாங்க, அரசியலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னும் போது இது எல்லாமே வந்து ஒரு சில இண்டிகேஷன்ஸ் கொடுக்குது. நீங்க எப்பவுமே வந்து அரசியல் ஃபேமிலிஸ்ல இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், அரசியலில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் வந்து அவங்களுக்கான சொந்தமான விஷயம்தான் அரசியல், மற்றதெல்லாம் எதுவும் கிடையாது. சும்மா சாதாரணமாக ஸ்கூலோ காலேஜ்லேயோ இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பாலிடிக்ஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் நமக்கு சம்மந்தம் இல்லாதது அப்படின்ற மாதிரி ஒரு நிலையெல்லாம் வந்து இது மாறி இருக்கு. நீங்கள் குழந்தைகள் பேசுவதற்கும் மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் நீங்கள் அம்மா அப்பா என்ன பார்க்குறாங்க, என்ன விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை தான் அவங்களும் வந்து கற்றுப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு தெரியும். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து வெளியே இருக்கிற விஜய் எப்படி தெரியும், அவங்களுக்கு தெரியாது. பேரண்ட்ஸ் அதை பார்க்குறாங்க. பேரண்ட்ஸ் அதை பார்க்கும்போது தான் குழந்தைங்களும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. அப்போது இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பல ஃபேமிலிஸில் இந்த தாக்கம் என்பது இருக்குது. விஜயோடைய ஃபேன் ஃபாலோயிங் அப்படின்றத தாண்டி விஜயோட இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் கனெக்ஷன், அவர் பாலிடிக்ஸ்க்கு வராரு அப்படின்னும் போது அவருக்கு ஒரு வாய்ப்பு நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்ற அந்த கேள்வி இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு மாற்றத்திற்கான தேவை, அப்படி பார்த்தா ஒரு மாற்றம் தேவைன்னு ஓட்டு போட்டிருக்காங்களா, இல்ல விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடணும், விஜய் ஆதரவு அலை அப்படின்னு நம்ம சொல்லலாமா, இல்ல திமுக எதிர்ப்பு அலை அப்படின்னு சொல்லணுமா? என்ன இந்த எலெக்ஷன்ல நடந்தது? இது எல்லாமே இருக்கு. விஜயுடைய ஆதரவு அலை ஒன்று இருக்கு, விஜய்க்கான அலை அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த 2 திராவிட இயக்கங்கள் மீது மக்களுக்கு ஒரு அயற்சி என்பது இருக்கிறது, ஒரு சலிப்புத்தன்மை என்பது இருக்கிறது. அப்போ இந்த 2 திராவிட இயக்கங்களுக்கும் மாற்றாக விஜயகாந்த் வந்தார். விஜயகாந்துக்கு ஒரு 8% கொடுத்தாங்க. 2வது எலெக்ஷன்ல அவர் எதிர்க்கட்சி தலைவராக உட்கார வச்சாங்க. அந்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தினாரா என்னன்றது இன்னும் வந்து அது டிபேட்டபிள் தான். ஆனால் விஜயை வந்து ஒரு மாற்று அப்படின்னும் போது, விஜய் இன்னும் பெரிய ஸ்கேல்ல வராரு அப்படின்னும் போது விஜய்க்கு இவ்வளவு ஆதரவு இருக்கா? விஜய் முதல் ஒரு மாநாடு கூட்டணும் போது, விக்கிரவாண்டி மாநாடு கூட்டும் போது அவர் அவ்வளோ பெரிய ஒரு மாநாட்டை கூட்டின உடனே அதுவே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இல்லையா? அதுக்கப்புறம் வெறும் ஒரு மாநாட்டை கூட்டலாம், விஜய் ஒரு திரை நட்சத்திரம், அவரை பார்க்க தான் வந்தாங்க, கேட்கலாம் வரல, பார்த்தோன்னே எல்லாம் கிளம்பிட்டாங்க, இது பார்க்க வர கூட்டம் தான் அப்படின்னு தொடர்ச்சியாக அவர் மீது வைக்கப்பட்ட அந்த கேள்விகள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் அவர் வந்து கூட்டத்தை கூட்டும் போது அவருக்கு கூட்டம் வருது, ஆர்கானிக்கா வருது. இதெல்லாம் பார்க்கும்போது அரசியல் கட்சியினரே வந்து நம்ம வெளிப்படையா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, ஆனா பிரைவேட்டா நம்ம கிட்ட பேசும்போது திமுக அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் விமர்சிக்க விஜய் பெயரை சொல்லவே தயங்குனாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் பல அமைச்சர்களை தோற்கடிச்சிருக்கிறார். இல்ல, அங்கதான் திமுக செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னா, விஜயை வந்து அவங்க விமர்சிக்க பயந்தது. திமுகவும் விமர்சிக்க எதிரி அவங்க இல்ல, எனக்கு ஈக்குவல் அவங்க இல்ல, அதுதான் ஏடிஎம்கே மட்டும் தான் பேசுவேங்கிறது ஸ்ட்ராட்டஜியா பண்ணது இல்ல. அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து திமுகவுக்கு எதிராக திரும்பியது, பேக் ஃபயர் ஆயிடுச்சு. திமுக வந்து
விஜயை எதிர்த்திருந்தாங்கன்னா ஓகே விஜய்க்கும் திமுகவுக்கும் போட்டி அப்படின்றத அவர் முன்கூட்டியே பிரியம் பண்ணிட்டாரு. நீங்க விஜய் எந்த இடத்துல வந்து திமுகவையும் அதிமுகவையும் வந்து செக்மேட் பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போட்டி 2 பேருக்கு தான், திமுக வெர்சஸ் தாவேகா, தாவேகா வெர்சஸ் திமுகன்னு ஒண்ணு. திமுகவால அடுத்த கட்டத்துக்கு அதை எஸ்கலேட் பண்ண முடியல. இப்போ அவங்க அதை பண்ணாங்கன்னா விஜயோட ட்ராப்ல போய் மாட்டிக்கிறாங்க. போட்டி பார்த்தீங்களா எனக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்னு அப்படி ஆயிரும். ஸோ நாம ஏன் விஜய்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணோம், நாம அதிமுக பாஜக அப்படின்னு அப்படி அவங்க போனதன் விளைவு. இதுல என்ன பண்ணாங்கன்னா, திமுக வந்து விஜயை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க முதல்ல ஆரம்பத்துல. கரூருக்கு அப்புறம் தான் விஜயுடைய விஜய்க்கான அந்த ஆதரவு அலை அப்படின்றது பன்மடங்கு அதிகமாகுது. இல்ல அதோட ஆடானா கரூருக்கு அப்புறம் தான் விஜய் மேல விமர்சனங்களும் நிறைய வந்து விமர்சனங்களும் வருது. பட் அதே சமயத்துல விஜய்க்கான ஆதரவும் அதிகமாகுது, விஜய்க்கான சிம்பத்தியும் அதிகமாகுது. அந்த சம்பவம் வந்து நடக்காம இருந்துச்சுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அதுல அரசாங்கத்துடைய பொறுப்பு என்பது முதல் பொறுப்பு. அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. நான் சொன்னதுதான், காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றவர்கள்லாம் வந்து அதுல தலையிட்டு ஏதோ ஒரு விஷயம் அங்க நடக்குது அப்படின்னு ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்றது கூட உணராமல் காவல்துறையோ இல்ல கடைசி பிரச்சாரங்கள்லாம் நான் எனக்கும் சேர்த்து நீதி கேட்டு தான் வந்திருக்கேங்கிறதெல்லாம் எடுபட்டு இருக்கு. அப்ப இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க பழி வாங்கியிருக்காங்க, டார்கெட் பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்துருச்சு. அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து மக்கள் மத்தியில வந்துருச்சு. விஜய் இஸ் பீங் அன்ஃபேர்லி டார்கெட். ஆனா அந்த கரூர்ல தாவேக தோத்துருக்கு. இல்ல கரூர்ல தாவேக 2வது இடத்துக்கு வந்திருக்கு. ஜெயிக்கல, நீங்க ஜெயிக்கல, 2வது இடத்துக்கு வந்திருக்கு. அவங்க வந்து அந்த கரூர்ல நின்று தாவேக 2வது இடத்துக்கு வருது. எம்ஆர் விஜயபாஸ்கர் ஜெயிச்சதுக்கும் மதியழகன் ஜெயிச்சதுக்கும் மார்ஜின் என்ன? நீங்க வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் 1 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சார்னா அது வேற கதை, அல்லது அங்க இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர் 1 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சார்னா நீங்க சொல்லக்கூடிய விஷயம். மதியழகன் 2வது இடத்துக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு திமுக 3வது இடம் பேரு. நீங்க அங்க திமுக 3வது இடத்துக்கு கரூர்ல, அதுவும் செந்தில் பாலாஜியோடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய குங்கு மண்டலத்துக்கு இன்சார்ஜா இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியோடைய ஹோம் டர்ஃப்ல திமுக 3வது இடத்துக்கு போயிருக்கு அப்படின்னா கரூர் மக்கள் வந்து ஒரு சில மெசேஜை கன்வே பண்ணணும்னு இருக்காங்க. நீங்க இப்ப கூட கரூர்ல போனீங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய வெற்றியை வந்து கரூர் மக்கள் வந்து அதாவது அதை ரசிச்சிருப்பாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்வி. அங்க மதியழகன் ஜெயிச்சிருந்தான்னா அந்த மக்கள் வந்து அதை வேறு விதமாக பார்த்திருப்பார்கள். கரூர் நிகழ்வுக்கு பிறகாக விஜயை பழி வாங்குறாங்க, டார்கெட் பண்றாங்கிற அந்த எண்ணம் மக்கள் மத்தியில் அதிகமாயிருச்சு. அது எல்லாரும் இப்பதான் ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜய்க்கு இருந்த பர்சன்டேஜ் என்னன்னு இவங்க எடுத்த இன்டர்னல் சர்வே எல்லாம் 15 அப்படின்னு தான் இருந்துச்சு. 15, 16 அப்படின்ற ரேஞ்சில் தான் இருந்துச்சு. சென்னை போன்ற பகுதிகளெலாம் 18 அந்த மாதிரி இருந்துச்சு. கரூருக்கு பிறகு அது பன்மடங்கு அதிகமாயிருச்சு. கரூருக்கு பிறகு விஜயை வந்து இவங்க தடுக்கிறாங்க, விஜய் டார்கெட் பண்றாங்க அப்படின்னு கரூர் சம்பவம் வந்து பல பேரை திரும்பி பார்க்க வச்சிருச்சு. பல பேர்ல என்ன நடக்குது அப்படின்றத ரொம்ப செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாக்கு வந்த பிறகு இன்னும் பல மூத்தவர்கள் வருவாங்க. ஓ பன்னீர்செல்வம் வருவாரு, டிடிவி தினகரன் கட்சி கூட்டணியா வரும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சொன்னாங்க. காங்கிரஸ் கூட்டணிக்கு வரும், தேமுதிக கூட்டணிக்கு வரும். ஆனா எல்லா விஷயமே பிரேக் ஆகி ஒரு கூட்டணியை ஸ்ட்ரக்சர் பண்ண முடியல. பல பேர் வந்தாங்க. பட் ஆனா செங்கோட்டையன், ஓ பன்னீர்செல்வம் போன்ற ஒரு முக்கிய நபர்கள், நான் அந்த நேமிங்ல சொல்றேன், அவங்கெல்லாம் வரல, அவரை நம்பி யாரும் போல, தனித்து விடப்பட்டிருக்கிறார், கூட்டணிக்கு ஆள் இல்லை அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள். அவர் வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு போகணும்னா அதுக்கு தடைன்னு அவங்க சொன்னாங்க, பிரச்சாரத்துக்கு வரமாட்டாருன்னு இவங்க சொன்னாங்க அப்படின்னு ஒன்று இருந்தது. அவர் டிசைட் பண்ண பிரச்சாரங்களை வந்து ரத்து பண்றாரு அப்படிங்கிறது இருந்தது. தொடர்ந்து வந்து திமுக அளவுக்கோ அதிமுக அளவுக்கோ உழைக்க மாட்டாரு இருந்தது. எல்லாமே எங்க பிரேக் ஆனுச்சு? இது எல்லாமே வந்து விஜய்க்கு பாசிட்டிவா மாறிடுச்சு. கூட்டணிக்கு யாரும் வராதது, ஏன்னா எல்லாருமே விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க காங்கிரஸ் கட்சி உட்பட தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து முடிந்த அடுத்த நாள் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள்லாம் பேசும்போது ஒரு ஹிஸ்டாரிக் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ, ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வருது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல. நீங்க சொன்னது போல எல்லாரும் குறைச்சி மதிப்பிட்டாங்க. 2026ன்றது திமுகவுக்கான தேர்தல், 2031 அப்படின்றது விஜய்க்கான தேர்தல் அப்படின்னு அந்த மனநிலைக்கு போயிட்டாங்க, ஒரு முன்முடிவுக்கு போயிட்டாங்க. ஆனா இந்த எலெக்ஷன்லயே விஜய் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார் அப்படின்றத ரொம்ப சாதாரணமா நீங்க போய் மக்கள்கிட்ட பேசியிருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பல பேருக்கு அது தெரியும். காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் லீடர்ஸுக்கு அது ரொம்ப நல்லா தெரியும். திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் ஆஃப் லீடர்ஸ்க்கு நல்லா தெரியும். அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் ஆஃப் லீடர்ஸ்க்கு நல்லா தெரியும். பட் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு கட்டத்துல அவங்களுக்கு வந்து பிஜேபியோட அழுத்தம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து விஜயை நம்பி போறதா, அவர் வெளியே வர மாட்டேன்றாரு, அவர் இது பண்ண மாட்டேன்றாரு, அது பண்ண மாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு சந்தேகம், தயக்கம், இது எல்லாமே இருக்கும்போது
அவங்க எல்லாருமே வந்து நம்ம விஜயை குறைச்சி மதிப்பிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இன்னைக்கு இந்த முடிவுகள் என்பது இருக்கிறது. நீங்கள் ஒரு டிடிவி தினகரன் விஜயோட சேர்ந்திருந்தாருன்னா சவுத் ஸ்வீப் பண்ணியிருப்பாங்க. ஒரு காங்கிரஸ் விஜயோட சேர்ந்திருந்தாங்கன்னா மெஜாரிட்டி வந்திருக்கும். மெஜாரிட்டினா அப்சல்யூட் மெஜாரிட்டி வந்திருக்கும். அதே போல ஒரு சீமான் விஜயோட சேர்ந்திருந்தாருன்னா பயங்கரமான ஒரு இம்பாக்ட் வந்து தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கும். 2 திராவிட இயக்கங்களையும் வந்து அவங்க ஓரந்தள்ளி விட்டு ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்கான ஒரு புது தளமும் உருவாகி இருக்கும். அதே போல விஜய்க்கான ஒரு ஆதரவு அலையில அந்த விஷயமும் வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கும். அதுவும் வந்து நடக்கல. அதே போல அதிமுக விஜய் கூட்டணிக்கு வருவாங்க, கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் பேசியிருந்தாலும் அதுவும் வந்து ஒரு லேண்ட்ஸ்லைடு விக்டரியில போயிருக்கும். அப்போ எந்த காம்பினேஷன்ல நீங்க விஜயை பொருத்தி பார்த்தாலும் விஜய் ஒரு மல்டிபிளேயர் எஃபெக்டை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அப்படின்றது தான் யதார்த்தம். அதுதான் கலை யதார்த்தம். இதை எந்த கட்சியும் வந்து அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். தேர்தல் கணிப்பாளர்கள், பத்திரிகையாளர்கள் இவங்கெல்லாம் ஒரு 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 கிரவுண்டை கணிக்கிறதுக்கும் அந்த இடத்துலயே நின்று மக்களுடைய தொடர்ந்து பயணிக்கிற அரசியல் தலைவர்கள், அமைச்சர்கள் அவங்கெல்லாம் கணிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா திமுகவின் பெயர் குறிப்பிட்ட சில முக்கிய அமைச்சர்கள்லாம் இந்த தெருவில் யார் நமக்கு ஓட்டு போடுவாங்க, யார் எதிராக ஓட்டு போடுவாங்க வரைக்கும் எல்லா லிஸ்ட்டும் அவங்க கையில் இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்களே வந்து கடைசி வரைக்கும் போராடி ஜெயிக்க வேண்டிய நிலைமை, தண்ணி குடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாதி அமைச்சர்கள் 16 அமைச்சர்கள் கிட்ட 15 அமைச்சர்கள் தோத்து போறாங்க. ஸ்டாலின் அவர்களே தோக்குறாரு. இதெல்லாம் என்ன சிம்டம்? களம் மாறி இருக்கிறது அப்படின்றதுதான். இதை உணராம தான் அரசியல் கட்சிகள் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். நான் வந்து என்னுடைய நண்பர்கள்ட்ட பேசும்போது மூத்த பத்திரிகையாளர்கள் களம் கொஞ்சம் மாறி இருக்குங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குங்க அப்படின்னா, களம்லாம் ஒன்றும் மாறல, நம்மளே கூட சில நேரங்கள் பேசியிருக்கோம். மதுரையை சுற்றி பிரச்சாரத்துக்கு போகும்போது இருவருமே சேர்ந்து ஒரு 2-3 நாட்கள் ஒன்றா சேர்ந்து பயணிக்க நேரம் வந்துச்சு. அப்ப வந்து பேசும்போது கூட ஒவ்வொருத்தங்களும் வேற வேற ஒப்பீனியன் பேசிக்கிட்டு நான் சொன்னேன், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தோக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, பிடிஆர் தோக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு, மன்னார்குடியில ராஜா அவர்கள் தோப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, கரூர் திமுக தோப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, அதே போல கோயம்புத்தூர் சவுத்ல கூட ஒரு டஃப் ஃபைட் இருக்கு, அங்க வந்து செந்தில் பாலாஜி தோப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ப முடியல. ஏன்னா அதெல்லாம் நம்ம சொல்லும் போது களம் அப்படிதான் இருக்கு. அதை நம்ம வந்து போய் பார்க்கும்போது பேசும்போது அதை உணர முடியுது. ஆனா அது ரொம்ப வெளிப்படையாக மக்கள் வந்து சொல்லலை. இப்போ நீங்க 2011 இப்படிதான் ஒரு சூழல் இருந்துச்சு. மக்கள் கிட்ட ஒரு இறுக்கம் இருந்துச்சு. நீங்க முதல்ல போய் பார்க்கும்போது 11ல அவங்க வந்து பேச மாட்டாங்க, கொஞ்சம் சைலண்ட் வேவா ஒரு சைலண்டா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க வந்து மாத்தி ஓட்டு போடுறேன் அப்படின்றத சொல்லிட்டீங்கன்னா அது எங்கேயாச்சும் பிரச்சனை அவங்களுக்கு வந்துருமோ அப்படின்னா, ஒண்ணு அவங்க வந்து ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க நாம யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றது. அப்படி இல்லை அப்படின்னா நாம வந்து அடுத்தது பார்ப்போங்க, தேர்தல் வரும்போது பார்ப்போங்க அப்படின்னா அவங்க அன்டிசைடடா இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா ரொம்ப மக்கள்கிட்ட ஒரு இறுக்கம் இருந்துச்சு. நான் திரும்பி வரும்போது முதல் ரவுண்ட் மதுரைக்கெல்லாம் போயிட்டு வரும்போது நண்பர்கள்ட்ட சொன்ன, மக்கள்கிட்ட ஒரு இறுக்கம் இருக்கு சார். அந்த இறுக்கம் வந்து ஒன்று அவங்க மாற்றி ஓட்டு போட போகிறாங்க அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படி இல்லைன்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் தெரியுது. 2011 மாதிரியே ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா 2011 நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக மீது கடுமையான அதிருப்தி இழந்தது. இல்லை, அதிருப்தி இருந்துச்சு. அதிருப்தி பார்த்தீங்கன்னா எந்த வகையில் பார்த்தீங்கன்னா 2G ஊழல், அதுக்கப்புறம் பிரச்சனை, லேண்ட் கிராபிங், ஈழப்பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திமுக வந்து அந்த சமயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தையும் அவங்க ஏற்படுத்தினாங்க. காவல்துறை, அரசாங்க இயந்திரம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை அவங்க ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க. அதே மாதிரி தான் இந்த முறையும் இருந்துச்சு. நான் கூட திமுக வந்து 23 கட்சிகளோடலாம் இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னும் போது நான் சொன்னேன், அதெல்லாம் ஒரு தோற்றத்தை திமுக உருவாக்குது. ஆனா அந்த தோற்றத்துக்கு பின்னாடி அவங்க உண்மையிலேயே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்றது தான் வந்து அதுல இருந்தது. அப்போ 2011 வந்து நீங்க டிவி கொடுத்தாரு கலைஞர், ₹1 அரிசி கொடுத்தாரு, நலத்திட்டங்கள்லாம் இவ்வளவு பண்ணியிருக்கும் போது எப்படிங்க மக்கள் அவருக்கு ஓட்டு போடாம விட்டுருவாங்க அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் வந்துச்சு. ₹1000 இப்போ மகளிர் உரிமை தொகை, ₹5000 எலெக்ஷன் நெருங்கும் போது டெபாசிட், ₹2000 அறிவிப்பு. ஸ்டாலின் மேல ஒரு ஆன்டி இன்கம்பன்சியே இல்லை. அவர் ஒரு நல்ல லீடர்ங்கிற ஒரு பார்வை. தப்பு பண்ணாலும் அதை வந்து அமைச்சர்கள் எங்கேயாவது பண்ணுவாங்க, அதிகாரிகள் பண்ணுவாங்க. ஸ்டாலின் நல்லவருங்க, இந்தியா பிளாக்கே அவர் வந்து லீடர் ஆகணுங்கிற ஒரு பேச்சு, அவர் மேல பெரிய விமர்சனங்கள். எல்லாத்தையும் தாண்டி எப்படி அது இல்லை, இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில ஒரு விதமான இறுக்கம் இருந்துச்சு. இந்த முறை திமுகவுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்றது அவங்க உறுதியா நம்புறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அதுதான் அந்த
இதை தான் என்னால பிக்கப் பண்ண முடிஞ்சு. ஸ்டாலின் அவர்களே எப்படி தோக்குறாரு? See, வி எஸ் ஸ்டாலின் பாபுங்கிற ஒரு கேண்டிடேட் இல்ல. ஸ்டாலின் தோக்குறாரு. முஸ்தபாங்கிற கேண்டிடேட்டை பிடிஆர் தோக்குறாரு. கீதா ஜீவன் தோக்குறாங்க. பெரிய கருப்பன் ஒரு ஓட்டு வித்தியாசத்துல தோக்குறாரு. திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர் போன எலெக்ஷன்லயே டஃப் ஃபைட் தான் வந்தது, பட் இருந்தாலும் வெற்றி பெற்றுவாருங்கிற இடம். இப்படி பெயர் குறிப்பிட்ட KN அவர்கள் பல ரவுண்ட்ஸ்ல பின்னணியில இருந்தார். அன்பில் மகேஷ் தோக்குறாரு. TRB ராஜா தோக்குறாங்க. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது? இல்ல அதான் நான் சொல்றேன். நான் உங்களுக்கு திமுக எந்தெந்த இடத்துல ஜெயிக்கும் அப்படின்னு நினைச்சாங்களோ அந்த இடங்கள்லாம் திமுக தோத்துருக்கு. சரியா work பண்ணலையா? கண்டிப்பா வெற்றி பெற்றுவோன்னு. எந்தெந்த இடத்துல எல்லாம் திமுக ஜெயிக்காது அப்படின்னு நினைச்சாங்களோ அங்கெல்லாம் மதுரை மேலூர் கஷ்டம். மேலூர்ல ஜெயிச்சிருக்கு. திருமங்கலம் கஷ்டம். நாங்க மேலூர்ல திருமங்கலம், அதுக்கப்புறம் வால்பாறை, இந்த தொகுதிகள்லாம் திமுக ஜெயிச்சதே கிடையாது. திமுக ஜெயிச்சிருக்கு. அப்போ களம் முற்றிலுமாக மாறி இருக்கிறது. ஓட்டு பயங்கரமா சராமரியா ஓட்டு பிரியுது. தாவேகா 2 பக்கத்துல இருந்து ஓட்டை எடுக்கிறாங்க. திமுக கிட்ட இருந்து அதிக வாக்குகள் எடுக்கிறாங்க. என்கிட்ட பல பேர் ஆர்கியூ பண்ணாங்க, அதிமுக வாக்குகளை தான் தாவேகா எடுக்குது. டிஸ்ரப்டரா இருப்பாரு. அவர் வெற்றி தோல்வியை டிசைட் பண்ணுவாரு. நான் சொன்னேன், இங்க இருந்தும் ஈக்குவலா ஓட்டு எடுக்கிறாரு, இங்க இருந்தும் ஈக்குவலா ஓட்டு எடுக்கிறாரு. நடுவுல ஒரு தேர்ட் பிளேயர் எப்பவுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைட்டான ஒரு 3 கார்னர் கண்டெஸ்ட்ல ஈக்குவலா ஓட்டு எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அங்க அவங்க தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய டைனமிக்ஸ் மாறி இருக்கிறது. தோல்வி அடைந்தவர்களும் பாத்தீங்கன்னா ஒரு 50,000 ஓட்டுலயோ 20,000 ஓட்டுலயோ 30,000 ஓட்டுலயோ இல்ல, 500 ஓட்டு, 200 ஓட்டு, 1000 ஓட்டு, 2000 ஓட்டு, இப்படிதான் வெற்றி அடைந்தவர்கள் நம்பர்ஸ் பெருசா 10,000 5,000. தோல்வி அடைந்தவர்களுடைய நம்பர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப இந்த தேர்தல் ஏன் போல்ஸ்டர்ஸால கணிக்க முடியல அப்படின்னா, அவங்க இந்த சர்வே மெத்தட்ஸ், சாம்பிளிங் இதெல்லாம் வச்சு அவங்க பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த இண்டிகேஷன் தெரிஞ்சு. ஆனா சென்டிமெண்ட், அந்த சென்டிமெண்ட் இருக்குல்ல, அவங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற அந்த சென்டிமெண்ட்டை பெரிய அளவுல அதை ஃபேக்டர் இன் பண்ணாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய போல்ஸ்டர்ஸ் பண்ணல. இங்க எல்லாமே அந்த முகங்களா திமுக அதிமுக முக்கிய முகங்கள், அவங்க மக்களோட இணைஞ்சு பயணிச்சிருக்கிறவங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கும். ஆனா டிவிகேல வேட்பாளர் பெயரே தெரியாத வேட்பாளர்கள் தான் எல்லாரும். நம்ம போகும்போது கூட பிரச்சாரமே கூட நிறைய இடங்கள்ல இல்ல. நவில்பட்டு விஜய்லாம் விஜய் அவர்களின் அந்த பொம்மையை வச்சுட்டு பிரச்சாரம் பண்ணிருந்தாங்க. அந்த ஹாலோகிராம் முறையில பிரச்சாரம் பண்ணாங்க. விஜயோட பிரச்சார வண்டி மட்டும் போயிட்டு இருந்தது. இப்படியான ஒரு பிரச்சாரம், வேட்பாளர் பேரே தெரியாது. ஆனா அப்ப வேட்பாளர்கள்லாம் பார்க்காம ஒரு ரசிக மனப்பான்மையோட ஓட்டு போட்டிருக்காங்கிற ஒரு பார்வை வைக்கிறாங்களே, அது எப்படி? இல்ல, ரசிக மனப்பான்மை கிடையாது. நீங்க வேட்பாளர்கள் அப்படின்றத தாண்டி உங்களுக்கு மாற்றம் வேணும். இவ்வளவு ஆண்டு காலம் நம்ம திமுக அதிமுக அப்படின்னு போட்டோம், நம்ம இந்த முறை மாற்றி போடுவோம், விஜய்க்கு போடுவோம், விஜய் வருவார் செய்வார் அப்படின்ற அந்த நம்பிக்கை விஜய் ஏற்படுத்தி இருக்கிறார். அதுதான் இதில் மிக முக்கியமான காரணம். அதை தாண்டி உங்களுக்கு இளைஞர்களுடைய பங்களிப்பு இந்த தேர்தலில், இந்த ஜென்சி உள்ளே வந்தாங்கன்னா அவங்க பல விஷயங்களை மாற்றணும்னு நினச்சி தான் வருவாங்க. திமுக அதிமுகக்கு ஆதரவாக இருப்போம் அப்படின்னு வரமாட்டாங்க. இல்லை இதே நிலை தொடர வேண்டும் அப்படின்னு வரமாட்டாங்க. பெண்கள் வாக்குல நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு பெரிய ஷிஃப்ட் அப்படின்றது அது திமுகவுக்கும் அது தெரியும். அதை தக்க வச்சுக்கிறதுக்கு தான் அவங்க அந்த 5,000 ரூபா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்தது. இல்ல, ஒட்டுமொத்த சிறுபான்மையினர் ஆதரவு தலைவர்களும் திமுக பக்கம் நின்னாங்க. ஆனா ஓட்டெல்லாம் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆயிருக்கு. கண்டிப்பா நீங்க இந்த முறை நீங்க சாதியை கடந்து, மதத்தை கடந்து, மத குருமார்கள் சொல்லுகின்ற விஷயங்களை கடந்து, எல்லாத்தையும் கடந்து மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னும் போது உண்மையிலேயே இது ஒரு விஜய் எல்லா பேரியர்ஸையும் பிரேக் பண்ணியிருக்காரு. நீங்க இன்னொன்னு, விஜய் 8% தான் வருவாரு, 15 மேக்சிமம் வருவார், 12 to 15 வருவார், விஜயே தோத்துருவார், விஜயாலே ஜெயிக்க முடியாது அப்படிலாம் பல ஆருடங்கள் பல பேர் சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு 8% அப்படின்னு வரும்போது நீங்க அதை ஸ்பாய்லர் அப்படின்னு பார்க்கலாம். அந்த 8% 15% மாறுது அப்படின்னா அது ஸ்பாய்லர் கிடையாது, அது ஏதோ ஒரு இடத்துல சர்ஜ் ஆகுது. அப்போ உங்களுக்கு அதோடைய அதுக்கு ஒரு மல்டிப்ளைங் எஃபெக்ட் இருக்கு அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியுது. அந்த 15 20 மாறுது பல இடங்கள்ல அப்படின்னும் போது அப்போ அது மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். பிளஸ்ல போல இன்ட்ல போகுது. இன்ட்ல போகுது. நீங்க அது 25 ஆகுது அப்படின்னா திமுக அதிமுகக்கு நிகராக விஜய் பெர்ஃபார்ம் பண்றாரு. திமுக அதிமுகக்கு நிகரா ஒரு கட்சி, இன்னொரு மாற்று சக்தி, ஒரு மூன்றாவது கட்சி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அந்த நம்பர்ஸை விஜய் ஒரு 20% வருவாருங்க, 25% மேல வரமாட்டாருங்க அப்படின்னு நீங்க அதை கடந்துட்டு போக முடியாது. அப்போ உங்களுக்கு அது 25 அப்படின்னு வராரு அப்படின்னா அது 25ல நிற்காது. அது 30 மாறும், 35 மாறும், 40 கூட மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. விஜய்க்கு கூட்டணிகள்லாம், காங்கிரஸ் கூட்டணிக்கு விஜய் வந்திருந்தாங்கன்னா அல்லது விஜயோட காங்கிரஸ் சேர்ந்திருந்தாங்கன்னா 41% வந்திருக்கும். இது காங்கிரஸ் எடுத்த சர்வேலேயே அவங்களுக்கு தெரியும். அதனால தான் ராகுல் காந்திக்கெல்லாம் விஜயோட போகணும்னு ஒரு விருப்பம் இருந்துச்சு. பட்
கர்கே அவர்கள் கடைசி நிமிஷத்தில் எடுத்த முடிவு, ஆஸ் அ காங்கிரஸ் பிரசிடென்ட் ஐ வாண்ட் திஸ் அலையன்ஸ் டு கண்டினியூ அப்படின்னாரு. ராகுல் காந்தி ஓகேன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பிரசிடென்ட்டுடைய போக்கு விட்டார். ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு தவறான முடிவு அப்படின்றது காங்கிரஸ் இன்னைக்கு உணர்ந்திருக்கிறது. இப்ப ஒரு நீங்க முதலமைச்சர் மெஜாரிட்டியா இல்ல, நம்ம முதலமைச்சர் வந்து தோப்பதற்கு மிக முக்கியமான காரணம், நீங்க முதலமைச்சர் மீது ஆன்டி இன்கமன்சி இல்லை அப்படின்னு சொன்னீங்க. உண்மைதான். முதலமைச்சரை பார்த்தா மக்கள் வந்து இந்த ஆட்சி ஒழியணும், கோவப்படணும் அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச முதலமைச்சர் வந்து உழைத்தது போல் திமுகவில் வேற யாருமே உழைக்கல. ஒரு சில பேரை சொல்லலாம், பட் முதலமைச்சருடைய உழைப்பு இருக்கு இல்லையா, அதாவது அவர் 2021 அவர் எப்போ வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு அவர் வந்து ஆட்சிக்கு வந்தாரோ அன்னிலேருந்து அவர் மண்டையில் ஓடிட்டு இருந்தது ஒன்று தான், 2026 ஆட்சியை பிடித்து விட வேண்டும். அதற்காக அவர் வந்து பல விஷயங்களை பண்ணார். ஆனால் அவருடைய ஸ்டைல் ஆஃப் கவர்னன்ஸில் வந்து ஒரு பெரிய ஃப்ளா இருந்துச்சு. அந்த கவர்னன்ஸ் அப்படின்றது, அரசாங்கம் அப்படின்றது அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சா அல்லது அதிகாரிகள் நடத்தி கொண்டிருந்தார்களா அப்படின்னா அந்த இமேஜ் அவரால் பிரேக் பண்ண முடியல. அதிகாரிகள் நடத்தி கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு நீங்கள் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கவர்மெண்ட் மீது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விமர்சனமே யாருக்கு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க ஊழியர்களுக்கு இருக்கிறது, அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு இருக்கிறது. அவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஓட் பேங்க், ஒரு 50 lakh ஓட்ஸ் வந்து அப்படியே சொலையா இந்த கட்சிகளுக்கு போயிடும். காவல்துறையுடைய ஓட் பேங்க், டாக்டர்ஸ், நர்சஸ், அரசாங்க ஊழியர்கள் பல பேர் வந்து தாவேகாவுக்கு போட்டிருக்காங்க. காரணம் என்னன்னா, பல ப்ராமிசஸ் இவங்க பண்ணாங்க, ஆனால் இந்த அதிகாரிகள் எங்களை மதிக்கலை, இந்த அதிகாரிகள் வந்து எங்களை துச்சமாக அவங்க வந்து ட்ரீட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு வெறுப்புணர்வோட பல பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதிகாரிகள் ஆட்சி நடத்தினால் அதிகாரிகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அரசியல்வாதிகள் தான் பிரச்சனை அப்படின்றதுனால தான் இவ்வளவு அமைச்சர்கள் தோத்திருக்கிறார்கள், முதலமைச்சரை தோத்திருக்கிறார். அதே மாதிரி உங்களுக்கு கொளத்தூர் சீட் வந்து முதலமைச்சருக்கு சரியில்லை அப்படின்றத ரிப்போர்ட் போயிருக்கு. ஒண்ணுக்கு இல்ல, போட்டியிடுவதற்காக பல ரிப்போர்ட்ஸ் போயிருக்கு. ஆனால் விஜய் வந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல அவர் கொளத்தூரை விட்டு நம்ம வந்து வெளியே போனோம்னா அது வேற மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜை கன்வே பண்ணிடுமோ அப்படின்றதுக்காக அவர் தைரியமா நின்றுருக்காரு. ஆனால் கீழே ஒர்க் பண்ணவங்களும் வந்து பல உத்தரவாதங்களை கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த தொகுதியில் முதலமைச்சர் வந்து பிரச்சாரம் பண்ணாமலே அவர் ஜெயிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக் ப்ராமிசஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி எடுத்த சர்வேக்களில் எவ்வளவு சர்வே எடுத்தாலும் வந்து அதில் 41%, 42% வந்து தாவேகாவுக்கு வருது. இது ஒரு டேஞ்சர் சைன் அப்படின்னு சொன்ன பிறகு கூட வந்து அவங்க அதை வந்து கன்சிடர் பண்ணல. இதெல்லாம் பார்த்துக்கலாம், சேர்ந்துக்கலாம், நம்ம ஆட்கள் தான் போட்டுருவாங்க அப்படின்னு. இன்னொன்று, நீங்கள் விஜய் பெரம்பூரில் நிற்கிறார் அப்படின்னும் போது அந்த தாக்கம் வந்து என்டையர் நார்தர்ன் ரீஜன் வரைக்கும் அது இருக்கு. வட மாவட்டங்கள் பூரா வந்து அந்த தாக்கம் என்பது இருக்கிறது. KTCC தாண்டி, அதாவது காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை, இதெல்லாம் தாண்டி வந்து 50 தொகுதிகள் வந்து நார்தர்ன் ரீஜன்ல மட்டுமே திமுக கிட்ட இருந்து விஜய் எடுத்திருக்காரு அப்படின்னும் போது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு பாருங்க. அப்போ இந்த இம்பேக்ட் வந்து உங்களுக்கு ஒரு வேவா அது மாறும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் கள நிலவரத்தை முதலமைச்சர் காதுகளுக்கு எடுத்துகிட்டே போகல, யாருமே போய் சொல்ல முதலமைச்சர் டஃப்பாக இருக்குன்னு. கடைசியில் தான் முதலமைச்சருக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு அவர் தெரிஞ்ச உடனே தான் சில முயற்சிகள் லாஸ்ட் வீக்கில் பண்ணுறாரு. லாஸ்ட் வீக்கில் பண்ணும்போது அது பெரிய அளவில் ஈடுபடல. ரெண்டாவது, திமுக வந்து ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க இல்லையா, எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருக்கும் 200 அப்படின்லாம். அந்த தோற்றம் வந்து அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல, அந்த ஸ்கிரிப்டை வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. நீங்கள் கூட்டணி கட்சி பேச ஆரம்பித்ததுலேருந்து காங்கிரஸோட பிரச்சனை ஆரம்பிக்குது, சீட் ஷேரிங்கில் பிரச்சனை ஆரம்பிக்குது, CPM, CPI, VCK எல்லாமே ஒரு குளறுபடியாக போகுது. ரெண்டாவது, அவங்க பிரச்சாரம் கூட வந்து பெரிய அளவில் ஈடுபடல அப்படின்னு நான் பேசியிருப்பேன். அப்போ இது எல்லாமே வந்து காரணங்களாக மாறுகிறது. விஜய் அவர்களை நோக்கி பல விமர்சனங்கள் வந்தது அவருக்கு ஆதரவாக போயிடுச்சா? ஒரு நெருக்கடி கொடுத்துட்டாங்க, டார்கெட் பண்ணிட்டாங்கிற மாதிரி. ஆனால் திமுகங்கிற கட்சியிலேருந்து பேசல, ஜென்ரலி ஒரு விஜயை வந்து ஒரு டார்கெட் பண்ணுறாங்க, தற்கொலைன்னு பேசுனதா இருக்கலாம், அந்த மாதிரியான வார்த்தைகளாக இருக்கலாம். இந்த மக்கள் வந்து அறிவு இருக்கிறவங்க டிவிக்கே ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறதா, இதெல்லாம் வந்து ஒரு வேற ஒரு இடத்துல இருந்து அவருக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சா? நிச்சயமா அது போயிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதாவது சமூக நீதி பேசுகின்ற ஒரு அரசாங்கம், சமூக நீதி பேசுகின்ற ஒரு கட்சி, சுயமரியாதையை தூக்கி பிடிக்கின்ற ஒரு கட்சி, சுயமரியாதை கொள்கையை ஆணித்தரமாக நம்புகின்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து ஒரு மாற்று அரசியல் கருத்து அவங்களுக்கு இருக்குது, ஒரு மாற்று அரசியலை வந்து மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னும் போது
அந்த மக்களை வந்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து தற்குறி அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்க சுயமரியாதையை கேள்வி கேட்குறது விஷயம் இல்லையா? நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, என்ன ப்ரீச் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எழிலன் நாகநாதன் சொன்னது உண்மை. அவர் மட்டும்தான் அதை வந்து வெளிப்படையாக போட்டு உடைச்சாரு. நீங்கள் இந்த இளைஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அரசியல் படுத்துவதற்கு நீங்கள் ஒன்றுமே பண்ணல. இந்த மாதிரி குறிப்பிட்டது இப்போ எலெக்ஷன் நேரத்தில் வந்து இந்த விஜய் அவர்கள் மேலே ஒரு விஜய் அவர்களின் ரசிகரா விஜயை பிடிச்சவங்க பல பேர் வந்து அந்த காஸ்டியூம்ல இருந்து ரீல்ஸ் போட்டது இதெல்லாம் பயங்கரமா இல்லை. அதை தாண்டி நான் என்ன சொல்கிறேன், விஜயை ஆதரிக்கின்ற பெண்களை கொச்சப்படுத்தி பேசுனது என்ன மோசமான மொழியில் வந்து பேசுனாங்க. நீங்கள் சீமான் அவர்களுடைய கட்சியில் கூட எனக்கு தெரிஞ்சு சீமான் அவர்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்காது. அவருக்கான ஓட் ஷேர், ஓட் பேங்க் அப்படின்றது அந்த 4% 8லேருந்து 4 அப்படின்னு குறைஞ்சிருக்கு. ஆனால் உங்களுக்கு சீமான் மேலே இருந்த ஒரு அபிமானம், அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் வந்து ரொம்ப மோசமான முறையில் விமர்சனம் பண்ணது. அதாவது அந்த பார்ட்டி சிம்பிளை வந்து கிண்டல் பண்ணி ரொம்ப தமிழ்மயப்படுத்துற அப்படின்னு ரொம்ப அருவருக்கத்தக்க விதத்தில் அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணது, பேசுனது, ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டது, எள்ளி நகையாடியது. நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு முதலமைச்சர் மேலே ஆன்டி இன்கம்பன்சி இல்லை, முதலமைச்சர் மேலே மக்களுக்கு கோவம் இல்லை. ஆனால் இந்த திமுகவை ஆதரிக்கிற ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்கு இல்லையா? அதாவது இந்த திமுகவை தூக்கி பிடிச்சிட்டு திமுகவுக்காக பேசி 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 பல இடங்களில் வந்து அதிருப்தியை உருவாக்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈகோ சிஸ்டமில் இருக்கக்கூடியவர்கள். பல பேர் மேலே வந்து கடுமையான கோபம் மக்களுக்கு இருக்குது. அது ஊடக விவாதங்களாக இருக்கட்டும், யூடியூப் இன்டர்வியூஸாக இருக்கட்டும், அவ்வளோ சமூக வலைதள பதிவுகளாக இருக்கட்டும், அல்லது அவங்க பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், விஜயை விமர்சிக்கிறோம் என்ற பெயரில் தரம் தாழ்ந்த விமர்சனம் பண்ணாங்க இல்லையா? தரம் தாழ்ந்த விமர்சனம் கூட வந்து ரொம்ப மோசமான முறையில் ரொம்ப அவரை வந்து எள்ளி நகையாடி கொச்சப்படுத்துகின்ற வகையில் பேசுனது எல்லாமே வந்து மக்களை கோவப்படுத்தியிருக்கு. அது விஜய்க்கு பாசிட்டிவாக மாறி இருக்கிறது. நீங்கள் அந்த தற்குறி அப்படின்ற அந்த வார்த்தை வந்து பல பேரை வந்து ஒரு மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நான் ஒரு ஸ்பேசஸில் போய் பேசும்போது அவர் சொன்னது என்னென்னா, எங்களை இனியும் தற்குறின்னு தான் சொல்லுவாங்களா சார் அப்படின்னு ஒரு பையன் கேட்குறான். சின்ன பையன் தான். நாங்கள் அரசியலுக்கு வந்துட்டோம், எங்களால் முடிஞ்சதை நாங்கள் சாதிச்சுட்டு காட்டிட்டோம், ஆனால் இதுக்கப்புறமும் எங்களை தற்குறின்னு தான் சொல்லுவாங்களா அப்படின்னா அவன்கிட்ட எந்த அளவுக்கு அந்த வார்த்தையை அவனை வந்து ரிசல்ட்டுக்கு பிறகு கேட்குறாரு. நேற்று நைட்டு பேசும்போது கேட்குறாரு. அது எந்த அளவுக்கு அவரை வந்து ஊண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கணும், காயப்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து பல இடங்கள்ல வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது எல்லாமே கொஞ்சம் கூடுதலா ஒரு முழுமையான உழைப்பையே போடல. இல்ல, நான் என்ன சொல்றேன், நீங்க ரெகுலரா பிரச்சாரத்துக்கே போகாம ஒரு எலெக்ஷனே ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி அவங்க நினைக்க வச்சிட்டாங்களா? அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜயோடைய பாப்புலாரிட்டி, விஜயோடைய பிரச்சாரம் வீடுகள்ல நடந்துச்சு, தெருக்கள்ல நடக்கல, வீட்டுக்குள்ள பிரச்சாரம் பண்ணாங்க. பசங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ள வந்துட்டு தான் நான் கட்சி ஆரம்பிச்சேன் அப்படின்ற அளவுக்கு அவங்க பிரச்சாரம் அங்கதான் நடந்துச்சு. இதெல்லாம் நம்ம வந்து தேர்தலுக்கு முன்னாடி பேசும்போது என்னையே வந்து பல பேர் வந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, என்னங்க நீங்க இப்படிலாம் பேசுறீங்க, என்னங்க நீங்க இந்த மாதிரி பூத் கணக்கு சொல்றீங்க, இந்த மாதிரி ஒரு பூத்ல 250 பேர் ஓட்டு போட்டா விஜய்க்கு வந்து 1,70,000 வாக்குகள், 70 லட்சம் வாக்குகள் வந்துடும் அப்படின்னு நான் சொன்னேன். இதெல்லாம் சொல்லும் போது நீங்க இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் போர்டா போயிட்டீங்களோ, நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஃபேன் பாய் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டிங்களோ அப்படின்னா, இல்லைங்க, நான் அது கிடையாதுங்க, இது ஒரு சும்மா பேக் ஆஃப் தி ஆன்வெலப்பில் நம்ம போடுற கணக்கு மாதிரி நான் ஒரு கணக்கு உறுப்பினர் சேர்க்கை இவ்வளோ நம்பர்ஸ் வந்தது எல்லாமே உண்மையாக இருந்திருக்கு, எல்லாமே இருக்குது. நாம் வந்து அதை குறைச்சி மதிப்பிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இந்த அரசியல் கட்சிகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், விஜய் அரசியலுக்கு வந்தது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் பாலிட்டிக்ஸை, டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் கேமை வந்து அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. அதை அவங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து இன்டர்நெட்டை இன்னைக்கு வந்து எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, சோஷியல் மீடியாவை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஜய் இதுக்கெல்லாம் வந்து தனியாக ஐடி விங்கோ அல்லது இதுவெல்லாம் வர்ச்சுவல் வாரியர்ஸ் அவர் வச்சிருக்காரு. அதெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்தே அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களாம் உயிரை கொடுத்து வேலை பார்த்துருக்காங்க. நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பூத்தில் உட்கார்ந்தவங்கெல்லாம் யாருமே வந்து பெரிய அளவில் அரசியல் அனுபவம் கொண்டவர்கள் கிடையாது, அனுபவமே இல்லாதவர்கள். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க போய் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் டெடிகேஷனோடு அவங்க அதை பண்ணியிருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், பெண்கள் நம்பிக்கையாக வந்து கட்சி ஆஃபீஸில் வந்து உட்காந்து இந்த வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து உட்காந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை செலுத்தியிருக்காங்க. நீங்கள் ஜெயிச்ச கேண்டிடேட்ஸ்லாம் யார்?
ஒரு சில கேண்டிடேட்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய Big shots பேக்ரவுண்ட்ல இருக்காங்க. பிக் ஆனா ஷாட்ஸ் சாமானியர்களும் வர முடியும், சாமானியர்களும் யாரானாலும் வர முடியும். நீங்க திருப்பூர்ல ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியும். திருப்பூர்ல தினேஷை தோக்கடிச்சது, மேயர் தினேஷ் அவர்களை தோக்கடிச்சது ஒரு முடிவெட்டும் தொழிலாளி. ராயபுரம்ல ஒரு ஆட்டோ டிரைவர். அதே மாதிரி ஒரு கறிக்கடை நடத்துகின்ற ஒரு நபர் வந்து ஒரு ஊர்ல கேண்டிடேட்டா நின்று அவர் வந்து வேட்பாளரா நின்று அவர் வந்து தோக்கடிச்சிருக்காரு. அவர்லாம் பிரச்சாரத்துக்கே வரல, நாங்க பார்க்கல அப்படின்றாங்க. அங்க இருக்கக்கூடிய தாவேக்காவினருக்கே இவர் தான் வேட்பாளர்னு தெரியாது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் போய் எல்லாரும் பாக்குறாங்க, கொண்டாடுறாங்க. அதை ஒரு விமர்சனமா வைக்கிறாங்க. இப்ப அசம்பிளி எப்படி இருக்கும், இவங்கெல்லாம் வந்து சட்டமன்றத்துல பேசுவதற்கு தெரியுமா, ஒரு இப்படி எல்லாம் சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்துட்டாங்களே, அது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அவை. டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர். இந்த உலகம் வந்து மாற்றத்தை உண்டாக்கியவர்கள்லாம் வந்து ரொம்ப சாமானியர்கள் தான். படித்த மேதைகள்லாம் வந்து உலகத்தை மாற்றல, பல பேர் படிக்காதவங்களும் அதை செய்திருக்கிறார்கள். இவ்வளோ ஒரு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. ஆனா ஒரு 118 அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸ் கொடுக்காம தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கிறாங்க. 108ங்கிற நம்பர். இப்ப அந்த 118 வரத்துக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு? இல்லை, இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து 118 அப்படின்னு அவங்க எதிர்பார்த்த நம்பர்ஸ் வந்து ஒரு 140 வரைக்கும் போகும். இந்த 35% அப்படின்னா 140 வரைக்கும் அவங்க வந்து சீட்ஸ் போயிருக்கு வேண்டும். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த எலெக்ஷன் கான்டெஸ்ட் வந்து நான் சொன்னேன் பல இடங்கள்ல ஃபைட் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிருச்சு. அப்போ அதுலேயே வந்து ஒரு 10-15 பேர் வந்து அவ்வளவு 1000 வாக்கு வித்தியாசம், 500 வாக்கு வித்தியாசத்தில் 10-15 பேர் தோத்து. ஒரு ஓட்டுல பெரிய கருப்பன், ஒரு ஓட்டுல இவரெல்லாம் தோத்துருக்கு. படத்துல வர மாதிரி ஒரு விரல் புரட்சி, ஒரு ஓட்டு என்ன அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்படின்னும் போது இப்போ தாவேக்கா 108ல் இருக்கு. அவங்களுக்கு இருக்க மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா இந்த 108 118 மாற்ற வேண்டும். காங்கிரஸ் அவங்களுக்கு வாய்ப்பு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு முன்கூட்டியே அந்த மனநிலையில் அவங்க இருக்காங்க. இப்போ அதை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு காங்கிரஸ்குள்ளேயும் இருக்கு. ஒரு கன்சென்சஸ் என்பது வந்திருக்கிறது. போஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து இந்த விஷயம் அப்படின்றது காங்கிரஸ் கட்சிக்குள்ள வலுவாக பேசப்படுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடதுசாரிகள், விசிகே இவங்கெல்லாம் வந்து உள்ள வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருக்கிறது. முஸ்லீம் லீக் இவங்கெல்லாம் ஆதரவு தெரிவித்தா நிச்சயமா வந்து விஜய் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அவரு இந்த ஒரு அடுத்த ஒரு வாரத்துல வந்து அவர் முதலமைச்சராக பதவி ஏற்பார். அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடக்குதா? அதிமுகவோட பேச்சுவார்த்தை, அதிமுகவில் இருக்கக்கூடிய சில பேர் விஜய் கட்சிக்கு வரலாம், ஆதரவு தரலாம் அப்படின்னு இந்த எண்ணத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். பட் அதிமுகவோட ஃபார்மலா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலை. ஏன்னா அதிமுக வந்து பாஜக ஆதரவோட அதிமுக இயங்கி கொண்டிருக்கிறது. நீங்க பாஜக அதிமுக கொடுக்கிற ஆதரவே பாஜக கொடுக்கிற ஆதரவு மாதிரி ஆயிரும் அப்படின்றதுனால அந்த விஷயத்துக்கு அவர் அதிமுக இருக்க சிலர்னா அவங்க தனிப்பட்ட முறையில அவங்க வராங்க அப்படின்ற அவங்களோட எம்எல்ஏ போஸ்டிங் ரிசைன் பண்ணிட்டு டிவிக்கு எம்எல்ஏவா மாறுவாங்களா? இல்ல, அவங்க டிவிக்கு ஆதரவு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆதரவு கொடுத்தாங்கன்னாவே அவங்களுடைய பதவி பறிக்கப்படும். நீங்க ஆதரவு கொடுத்தாங்க பதவி பறிக்கப்படும் அப்படின்னா வெளிப்படையாக போய் ஆதரவு கொடுத்தாங்கன்னா, இப்போ ஓட்டிங் நடக்கிற அன்னைக்கு அவங்க வரல அப்படின்னு வச்சுங்க, ஆப்சென்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த நம்பர்ஸ் வந்து கம்மி ஆயிரும் ஃப்ளோர்ல. அப்பயும் கொரோனா நடவடிக்கை எடுக்கலாமே? நடவடிக்கை எடுக்கலாம், பட் அதுக்கப்புறம் நடக்கின்ற விஷயங்கள். ஸோ அதெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே, அது சபாநாயகர் தான். சபாநாயகர் டிபேட்ல ஏதோ டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்துலாம் ஏதோ கிளப்பி விட்டீங்க. நான் கிளப்பிலாம் உள்ள இல்ல, இதெல்லாம் இல்ல, எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது விஜய் எப்படி ஆட்சி அமைப்பார் முடியுமா அப்படின்னா, விஜயை ஆட்சி அமைக்க விடாம பண்ணணும்னா திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேரணும், அவ்வளவுதான். அதான் ஒரு வேலை. அது ரொம்ப லைட்டர் நோட்ல சொன்னது. பட் விஜய வந்து தடுக்க முடியாது. நீங்க விஜயை வந்து ஒரு விஜய்க்கு இனியும் விஜயை வந்து ஆட்சி அமைக்கிறதுல கூட திமுக அதிமுக சேர்ந்து ஏதோ ஒன்று பண்றாங்க அப்படின்னா இந்த 2 கட்சிகளுக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். ரெண்டாவது, நீங்க இனியும் விஜய் அந்த 10 நம்பருக்கு வேற இப்ப என்னன்னா கம்யூனிஸ்டுகளோ இல்ல வந்து ஐயுஎம்எலோ விடுதலை சிறுத்தைகளோ அந்த பக்கம் போவாங்க, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு கூட இவங்க எல்லாரும் முதலமைச்சர் பார்த்து வந்தாங்க. 2 பார்வைகளோட எப்பவுமே பேசி இல்ல, இன்னைக்கு கூட முதலமைச்சரை போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. முதலமைச்சருக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, நீங்க முடிவெடுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளோ சிபிஐயோ சிபிஎம்மோ முஸ்லீம் லீகோ இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இப்போ அரசியல் சூழல் மாறி இருக்கிறது. நீங்க நேற்று வரைக்கும் திமுக கூட்டணியில் இருந்தீங்க, அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. இன்னைக்கு நீங்க இந்த நடவடிக்கைகளை எடுக்கல அப்படின்னா பாஜக அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அதற்கு சிபிஐ சிபிஎம் விசிகே ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் இடம் கொடுக்க தயாராக இருக்கிறார்களா அப்படின்றது தான் அவர்கள் முன்பு இருக்கக்கூடிய கேள்வி. விஜயை ஆட்சி அமைச்சாலும் அது 6 மாசம் தாங்குமாங்கிறது கஷ்டம் தான் அப்படிங்கிற பேச்சுகள்லாம் அதெல்லாம் ஒண்ணு. இப்போ விஜய்
ஆட்சி அமைப்பதிலிருந்து தடுக்கிறது என்ன? இவங்களுடைய ஆதரவு. இவங்க கொடுக்கல அப்படின்னா பாஜக வந்து ஒரு கேமை ப்ளே பண்ணும். அப்போ அந்த கேமை வந்து ப்ளே பண்ணுறதுக்கு பாஜகவுக்கு இங்கே வந்து விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்ட் கட்சியோ சிபிஐயோ சிபிஎம்மோ ஐயுஎம்எல்ஓ இடம் கொடுக்கிறார்களா, காங்கிரஸோ இடம் கொடுக்க போகிறார்களா அப்படின்றது தான் வந்து இந்த ஜனநாயக சக்திகள் மீது இருக்கக்கூடிய கேள்வி. இப்போ இவங்க திமுகவை ஆதரிச்சது ரைட், அவங்களுடைய ஒரு கொள்கை கூட்டணி, பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு மையப்புள்ளி தான் இவங்களை வந்து கொள்கை கூட்டணியாக மாத்துச்சு. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் அப்படின்றது, கள சூழல் அப்படின்றது மாறி இருக்கிறது. இன்னைக்கு திமுகவுக்கு வந்து 108 அப்படின்ற ஒரு நம்பர் வரும்போது இந்த இந்த கட்சிகள்லாம் என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னா நிச்சயமா திமுக சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு திமுகக்கு அந்த நம்பர் வரல அப்படின்னும் போது நீங்க பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க உறுதியாக இருக்கிறீங்க. பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் நுழைவதற்கு எந்த விதமான ஒரு வாய்ப்பையும் கொடுத்து விடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த கட்சிகள் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றதான் இன்னைக்கு அவங்க முன்பு இருக்கக்கூடிய கேள்வி. இதை விசிகே என்ன பண்ண போகுது, சிபிஎம் என்ன பண்ண போகுது, சிபிஐ என்ன பண்ண போகுது, காங்கிரஸ் என்ன பண்ண போகுது, ஐயுஎம்எல் என்ன பண்ண போறது அப்படின்றத பார்க்கணும். மக்கள் அதை கவனிக்கிறாங்க. நீங்க இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா விஜயுடைய அலை வந்து பாஜகவே காலி பண்ணியிருக்கு. ஒரே ஒரு சீட்டு தான், ஒரே ஒரு சீட்டு, அதுவும் உதகமண்டலத்துல தான். மாநில தலைவர் தோத்திருக்காரு, எல்முருகன் தோத்திருக்காரு, அமைச்சர் மத்திய அமைச்சர் தோத்திருக்காங்க, பல முக்கிய முன்னணி தலைவர்கள் தோத்திருக்காங்க. கன்னியாகுமரி பாஜகவுடைய ஓரளவு வாக்கு இருக்கக்கூடிய இடம், ஓரளவுக்கு வாக்கு இல்ல, பாஜகவுடைய பேஸ். அங்கேயே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு பாஜக சந்தித்து இருக்கிறது அப்படின்னும் போது விஜய் உடைய இந்த அலை அப்படின்றது பாஜகவுடைய அந்த வளர்ச்சியை, பாஜகவுடைய அந்த அடுத்த கட்ட பிளான்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து இங்க ஒரு 4 எம்எல்ஏ வந்திருந்தாலும் பாஜக வேற விதமா பிளே பண்ணியிருப்பாங்க. அப்போ அதை மட்டுப்படுத்தி இருக்கிறது, பாஜகவை காலி பண்ணி இருக்கிறது அப்படின்னும் போது இங்க வந்து ஜனநாயக சக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கட்சிகள் வந்து இந்த தருணத்துல என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்றத பார்க்கணும். பாஜக உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் திமுக பக்கம் இருந்தவர்கள் இனி பாஜக உள்ள வந்து ஏதாவது பண்ணுவதற்கான வாய்ப்புகளை விசிகே லெஃப்ட் எல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றது அவர்கள் முன்பு இருக்கக்கூடியவர்கள். இனி பாஜக உள்ள வந்து ஏதாவது பண்ணுவதற்கான வாய்ப்புகளை விசிகே லெஃப்ட் எல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றது அவர்கள் முன்பு இருக்கக்கூடிய ஒரு சவால். ஓகே, என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இன்னும் இதுல டீகோட் பண்ண நிறைய விஷயம் நிறைய இருக்கு. நம்ம மொட்டை மாடி பாலிடிக்ஸ்ல பேசுவோம். இவ்வளவு நேரம் நேரத்தையும் கருத்தையும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.